சப்பாத்திக்கு பட்டாணி வச்சு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். அது தண்ணியில் ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். அண்ட் தென் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு கப் பட்டாணிக்கு 1.5 கப் தண்ணி இல்லை 2 கப்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் தென் இது கூடவே சேர்த்து நான் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போது அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். அண்ட் தென் இப்போ நம்ம பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் அண்ட் தென் 1/4 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் அண்ட் 1/4 ஸ்பூன் கறி மசாலா பவுடர் அண்ட் தென் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லா பவுடர்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுடர்ஸில் உள்ள ராஸ்மெல் எல்லாமே போகணும், அப்போ தான் நல்லா குக் ஆகுனதான் அர்த்தம். அண்ட் தென் இன்றைக்கி நான் கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணுறதுனால இன்றைக்கி நான் 1/4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் வேக வச்சுருந்த பட்டாணி அண்ட் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா வற்றினதும் ஃபைனலாக கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சேர்த்து ஃபினிஷ் பண்ணால் நம்ம டேஸ்டியான கிரேவி ரெடி. அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.